எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ரைஸ் பவுடர் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த பவுடரை மட்டும் நம்ம ரெடியாக பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, காலையில் 8 மணிக்கு நம்ம எந்திரிச்சா கூட அவசரமாக லஞ்சுக்கு டிஃபன் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக கட்டுறதுக்கு வேலை முடிஞ்சிடும். அதுக்காக இந்த லெமன் ரைஸ் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். லெமன் ரைஸ் பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்திருக்கேன். இது இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படிங்கிற அளவெல்லாம் கிடையாது. நமக்கு எப்போ சீசனில் அதிகமாக லெமன் கிடைக்குதோ அந்த சமயத்தில் நம்ம இதை பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய லெமனை நல்லா தண்ணியில் அலசிட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லெமனை இந்த மாதிரி வட்ட ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா லெமன் உள்ளே இருக்கிற அந்த விதைகள்லாம் கட்டாகி வரும். அந்த விதைகளெல்லாம் நம்ம எடுத்துடலாம். அது நமக்கு தேவை கிடையாது. அதை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் விதைகள் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ லெமன் எடுத்தாலுமே வட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்க எல்லா லெமனையுமே இந்த மாதிரி வட்ட ஷேப்பில் எடுத்து வச்சுருக்கேன். நான் காய வைக்கும்போது பார்த்திங்கன்னா விதைகளோட காய வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம வெயிலில் நல்லா சுள்ளுன்னு அடிக்கும் போது வெயிலில் காய வைங்க. காய வைக்கும் போது மேலே இந்த மாதிரி கிளாத் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அலுமினிய பிளேட்டில் மட்டும் காய வச்சிடாதீங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா சில்வர் பிளேட்டில் தான் வச்சு காய வச்சேன். நல்லாவே காஞ்சி வந்திருக்கு. இது காயிற டைமிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 வாரம் ஆகும். 6 நாள் 7 நாள் வரைக்கும் காயும். இந்த தோல் பார்த்திங்கன்னா ஈஸியாக காஞ்சிரும். ஆனால் அந்த உள்ளே இருக்கிற அந்த விதைகள் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் அவ்வளோ டைம் எடுக்கும். ஆனால் இதை எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா காய வச்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பவுடர் நமக்கு சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். காஞ்சதுக்கப்புறமா நான் பார்த்திங்கன்னா விதைகளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணும் போதே எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். காஞ்ச லெமன் தோல்களை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் தோலோடு தான் அரைக்கிறோம். அதனால் இந்த பவுடரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கசப்புத்தன்மை இருக்கவே இருக்காது. நீங்கள் வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புளிப்புத்தன்மை மட்டும்தான் இருக்கும். இப்போ இதோட நம்ம ஒரு சில பொருட்களை சேர்த்து தான் லெமன் ரைஸ் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். அதோட காம்பு பகுதி இருக்கிற மாதிரியே போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ரோஸ்ட்டாக செவக்கணுங்கிறது கிடையாது. ஆனால் நல்லா வறுத்துருங்க. அப்படி வறுத்துட்டிங்க அப்படின்னா தான் நம்மளால் ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். வறுத்ததுக்கப்புறமா ஒரு அகலமான தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ அந்த காஞ்ச மிளகாவில் இந்த காம்பு பகுதியை மட்டும் நம்ம கிள்ளிட்டு எடுத்துக்கலாம். அது நமக்கு வேண்டாம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் லெமன் பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம். இதோட வறுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா நெய்ஸாக பவுடராக அரைச்சிட்டு வந்திருக்கோம். இதோட கலருக்கு தகுந்த மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பெருங்காயத்தூள் இல்லை அப்படின்னா கட்டி பெருங்காயத்தை நம்ம வறுக்கும் போதே வறுத்துட்டு இதோட பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு ஏர் டைட்டான இந்த மாதிரி கண்ணாடி ஜார் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அதில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு லஞ்சு சமைக்கிற பிரச்சனையே இருக்காது. இந்த பவுடரை நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சு ஸ்டோர் பண்ணணுங்கிறது கிடையாது. வெளியில் வச்சும் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இந்த பவுடரை வச்சு நம்ம லெமன் ரைஸ் எப்படி ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக ரெடி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் பார்த்திங்கன்னா நிலக்கடலை எடுத்திருக்கேன். அதையுமே இதில் சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா செவந்து வரட்டும். எல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. அடுத்ததாக பச்சை மிளகாவோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகாவை நெய்ஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை நல்லா துருவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2-3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை இந்த மாதிரி அலசிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துருங்க. எல்லாம் வறுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த லெமன் ரைஸ் பவுடரை இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா சமயத்தில் அந்த லெமன் ரைஸ் பவுடர் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காகவும் அது நம்ம சாதம் சேர்க்கும் போது நல்லா சொலசொலப்பாக இருக்கிறதுக்காக தான் தண்ணி சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்கிற சாதத்தை நம்ம இதில் போட்டு கிளறிடலாம். நீங்கள் இந்த மாதிரி கிளறிட்டிங்க அப்படின்னா லெமன் ரைஸ் செய்கிறது ஒரு பெரிய வேலையாகவே தெரியாது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நம்ம எவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சாலும் லஞ்ச் பாக்ஸ்க்கு லஞ்ச் கட்டுற வேலையே இருக்காது. அவ்வளோ ஈஸியாக கட்டிடலாம். கண்டிப்பாக இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு அந்த புளிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம உப்பு புளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த புளிப்பு கம்மியாக இருக்குது. அதனால நான் அந்த லெமன் ரைஸோட பவுடரை கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஈக்குவலாக அந்த புளிப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.